ஒவ்வொரு லேயர் ஒரு விதமான பணிக்காக ஸ்பெஷலா வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த லேயருக்குன்னு ஒரு டியூட்டி அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த டியூட்டியை செய்யறது தான் அந்த லேயர்ட பிரதானமான வேலையா இருக்கும். ஸோ இதன் அடிப்படையில் நாங்க பார்த்த லேயர் தான் பௌதீக அடுக்குன்னு சொன்னோம். ஸோ அது வந்து பிசிக்கல் லேயர்னு சொல்லுவாங்க. ஸோ முதலாவது அடுக்கு இது ஒரு பெரிய லேயர். அதை பத்தி நாங்க நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஏன் நெட்வொர்க்ல இந்த லேயர் ரொம்ப முக்கியம்னா, இந்த லேயர் தான் சென்டருக்கும் ரிசீவருக்கும் இடையில இணைப்பை ஏற்படுத்துது. அதனால ரொம்ப முக்கியமான ஒரு லேயர் தான் பிசிக்கல் லேயர். அப்ப இது உண்மைக்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப மத்த லேயர் எல்லாமே இந்த டிவைஸுக்குள்ளுக்கு இருக்கிற லேயர். அப்ப இந்த டிவைஸ்க்கும் நாங்க ரெண்டு சைட்லயுமே சென்டர் ரிசீவர் எடுத்துக்கிட்டீங்களா இருந்தா இந்த 7 லேயர்கள் இருக்கு. அதுல 7 லேயர் ஃபங்க்ஷன்ஸ்களையும் தான் நாங்க பார்த்துக்கிட்டு போறோம். ஸோ இப்போ நாங்க பார்க்க போறது ரெண்டாவது லேயர், டேட்டா லிங்க் லேயர்ட ஃபங்க்ஷன் என்ன. ஸோ இந்த டேட்டா லிங்க் லேயர் என்ன மாதிரி செயல்பாடுகளை மேற்கொள்ளுது டீடைலா விளங்கிக்கோங்க இந்த யூனிட்ல. இப்ப நாங்க படிக்க போறதுல இதைத்தான் இன்னைக்கு சொல்லி தர போறேன். டேட்டா லிங்க் லேயர் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, இந்த 3 லேயர் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 3னா இந்த 4 லேயர் தான். இந்த 4 லேயர் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்ப நாங்க நெட்வொர்க் லேயருக்கு வந்துருவோம் அடுத்த கிளாஸ்ல. மோஸ்ட்லி நெட்வொர்க் லேயர் நாங்க நெட்வொர்க் கணக்குகளை இதுல தான் நாங்க பார்ப்போம். ஸோ அதுக்கு பிறகு டிரான்ஸ்போர்ட் லேயர் இதெல்லாம் நாங்க ஒரே டேல நாங்க முடிக்கலாம். அதுகள் கொஞ்சம் ஈஸியானது. சரியா? ரைட். நாங்க டேட்டா லிங்க் லேயர் எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்தா, ஸோ இப்போ நீங்க விளங்கிறணும் பிசிக்கல் லேயர் மாதிரியே இந்த டேட்டா லிங்க் லேயர் உண்மைக்கு என்ன செய்யுது, இந்த டேட்டா லிங்க் லேயர்ட மெயினான ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கறத நீங்க விளங்கிறணும். சரியா? ஸோ இது இப்போ எங்களுக்கு தெரியும், மெசேஜஸ் ஒரு இடத்துல இருந்து என்ன லொகேஷனுக்கு அனுப்புற தேவையை தான் நாங்க செய்யறோம். ஸோ இதன்படி நீங்க ஒரு லெட்டரை உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, இந்த லெட்டர், இந்த லெட்டர் வந்து சென்டர் அனுப்புறாரு. நான் அனுப்புற ஒரு லெட்டர். நாங்க ஏற்கனவே ஏன் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு எடுக்கிறேன்னா, நிறைய இடங்கள்ல இதே விஷயங்கள் தான் டிஜிட்டலா நடக்குதுங்கிறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு இந்த லெட்டரை என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பணும். என் ஃப்ரெண்ட் தூர ஒரு லொகேஷன்ல இருக்கிறாரு. அப்ப நான் என்ன செய்யறேன், ஏண்ட லெட்டரை எழுதிட்டு அது ஒரு என்வெலப்ல போட்டு கவர் பண்ணிட்டு அதை நான் கொண்டு போயிட்டு ஒரு போஸ்ட் பாக்ஸ்ல போடுறேன். சோ அப்ப ஏண்ட வேலை இதோட முடியுது. அப்ப நான் என்ன செய்யறேன்னா, லெட்டர் எழுதுறேன், அது வந்து ஒரு என்வெலப்ல போடுறேன், அதை கொண்டு போயிட்டு ஒரு போஸ்ட் பாக்ஸ்ல போடுறேன். போஸ்ட் பாக்ஸுக்கு போட்டதுக்கு பிறகு இப்ப எனக்கு இது என்ன நடக்கும்னு தெரியாது. பட் ஆனா எனக்கு தெரியும் எப்பயாவது ஃப்ரெண்டுக்கு போய் சேரும்னு தெரியும். பட் இதுக்கு பின்னுக்கு ஒவ்வொரு படிமுறைகள் இருக்கு தானே. அப்ப நான் என்ன செய்யறேன், போஸ்ட் பாக்ஸ்ல போடுறேன். போஸ்ட் பாக்ஸ்ல உள்ளதை வந்து என்ன செய்யறாருன்னா, ஒரு போஸ்ட்மேன் வந்து போஸ்ட் ஆபீஸ்க்கு கொண்டு போயிட்டு கொடுக்குறாரு. போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து அடுத்த போஸ்ட் ஆபீஸ்க்கு இது ஒரு பஸ்ல ஒன்னு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அதுக்கு பிறகு அடுத்த போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போஸ்ட்மேன் கொண்டு போயிட்டு கொடுக்குறாரு. கடைசியில ரிசீவருக்கு இந்த லெட்டர் வந்து கிடைக்குது. அப்ப இவரு சென்டர், இவரு ரிசீவர். ஆனா சென்டர் ரிசீவருக்கு அனுப்பின இந்த லெட்டர் எப்படி போகுதுன்னா, ஒரு இடத்துல இருந்து ஒரு லொகேஷனுக்கு மூவ் ஆகுது, அடுத்த லொகேஷனுக்கு மூவ் ஆகுது, அடுத்த லொகேஷனுக்கு மூவ் ஆகுது, அடுத்த லொகேஷனுக்கு மூவ் ஆகுது, அடுத்த லொகேஷனுக்கு மூவ் ஆகுது, கடைசியில ஃப்ரெண்டுக்கு போய் கிடைக்குது. நான் என்ன டெக்னிக்கலா சொல்றேனே, இப்ப நான் இருக்கிறது வந்து வெளிமடை. சோ எனக்கு என் ஃப்ரெண்ட் இருக்கிறாரு கொழும்புல. சோ அவருக்கு நான் ஒரு லெட்டர் அனுப்பணும். அப்ப நான் என்ன செய்வேன், ஒரு லெட்டரை எழுதி ஒரு என்வெலப்ல போட்டு வெளிமட போஸ்ட் ஆபீஸ்ல கொண்டு போயிட்டு போடுவேன். வெளிமட போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து டைரக்டா கொழும்புக்கு அனுப்ப மாட்டாங்களே. வெளிமட போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து அந்த லெட்டர் எங்க அனுப்புறாங்க, பதுல்லைக்கு அனுப்புறாங்க. சோ பதுல்ல போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து மேபி இன்னொரு போஸ்ட் ஆபீஸ்க்கு அனுப்பப்படலாம். அப்படி ஒவ்வொரு போஸ்ட் ஆபீஸா கடந்து தான் கடைசியா கொழும்புல என் ஃப்ரெண்ட் இருக்கிற ஏரியாட போஸ்ட் ஆபீஸ்க்கு போகுது. அங்குள்ள போஸ்ட்மேன் என்ன செய்யறாருன்னா, அந்த லெட்டரை கொண்டு போயிட்டு குறிப்பிட்ட நபர் என் ஃப்ரெண்டோட கையில ஹேண்ட் ஓவர் பண்றாரு. சோ இதுதான் நோமலா நாங்க லெட்டர்ஸ்கள் எல்லாத்தையுமே அனுப்புற நேரம் நடக்கிற டெக்னிக். ஸோ அப்ப அது உங்களுக்கு கிளியர் இதா இருக்கும். பட் எங்களுக்கு டேட்டா லிங்க் கிளியரை விளங்கப்படுத்துறதுக்கு தான் இந்த உதாரணத்தை நடத்து. சரியா? ரைட். அப்ப இது என்ன செய்யுதுன்னா, ஒரு கட்டத்துல இருந்து ஒரு கட்டத்துக்கு மூவ் ஆகுது. ஒரு கட்டத்துல இருந்து ஒவ்வொரு கட்டமா மூவ் ஆகித்தான் உங்களோட லெட்டர் ஒரு குறிப்பிட்ட லொகேஷனுக்கு போய் சேருது. இது நாங்க நெட்வொர்க் எடுத்துக்கிறோமே. இப்ப இது போஸ்டல் சிஸ்டம், இது நெட்வொர்க் டேட்டா கம்யூனிகேஷன். சோ இப்போ டேட்டா கம்யூனிகேஷன்ல சென்டர் ரிசீவரோட டைரக்டா இணைக்கப்பட்டு இல்ல. இப்ப உங்களுக்கு தெரியும் தானே, நீங்க உங்களோட போன்ல உங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் எடுக்கிறீங்களா இருந்தா உங்களோட ஃப்ரெண்டும் நீங்களும் நேரடியா இணைக்கப்பட்டு இல்ல.
நீங்க என்ன செய்றீங்கன்னா, நீங்க ஒரு டவர் மூலமா தான் இணைச்சிருப்பீங்க. இப்ப நாங்க இந்த கம்யூனிகேஷன் பண்றது வந்து ஒரு டிஃபரண்டான இதுல நடக்குது. விளங்கிச்சா? அப்ப ஏண்ட நெட்வொர்க்ல உபகரணங்கள் இடையில நிறைய காணப்படும். இந்த மாரி நிறைய உபகரணங்கள் காணப்படும். இந்த உபகரணங்கள தாண்டி தான் ரிசீவர் வந்து இணைக்கப்பட்டிருக்கும். அப்போ ஒரு டேட்டா கம்யூனிகேஷன்ல வந்து இந்த ஒவ்வொரு உபகரணங்களையும் நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா, நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுகள நாங்க நோட்ன்னு சொல்லுவோம். ஏன்னா இன்னைக்கு இருமலா இருக்கு. நான் ரைட். நோட்னு சொல்லுவோம். அப்ப இந்த சென்டர் டைரக்டா ரிசீவரோட இணைச்சிருந்தா நான் ஏற்கனவே சொன்னேன் எங்களுக்கு ஈஸியா கம்யூனிகேட் பண்ணலாம். பட் எங்களுக்கு தெரியும் அது அப்படி இல்ல. அப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா சென்டர் ரிசீவருக்கு இடையில நிறைய விதமான உபகரணங்கள் இருக்கு. இப்ப நாங்க உங்களுக்கு உங்களோட போனை எடுத்துக்கிட்டீங்களா இருந்தா இது உங்களோட போனா இருந்தா இது உங்களோட வீட்டுக்கிட்ட உள்ள டவர், இது சிட்டியில உள்ள டவர், இது இன்னொரு சிட்டியில உள்ள டவர், இது கொலம்புல உள்ள டவர், இதுதான் கொலம்புல உள்ள போன் ஃப்ரெண்டோட போன் வச்சுக்கிறோமே. அப்ப இந்த போன் டைரக்டா இங்க கனெக்ட் ஆகி இல்ல, இது எப்படி கனெக்ட் ஆகுது, இந்த டவர்களின் ஊடாகத்தான் என்ன செய்யுது கனெக்ட் ஆகுது. அப்ப நீங்க அனுப்புற ஒரு மெசேஜ் கட்டாயமா நேரடியா ஃப்ரெண்டுக்கு ஒரேடியா போகாது. சோ அதைத்தான் நாங்க இந்த இடத்துல நெட்வொர்க்ல எப்படி காட்டியிருக்கிறோம்னா நோட்ஸ்னு காட்டியிருக்கிறோம். நல்லா விளங்கிக்கோங்க. நோட் இது இன்னும் கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு விளங்குறேன்னா, இது ஒரு கம்ப்யூட்டர், ரைட்? இது ஒரு ரவுட்டர், இது ஒரு கம்ப்யூட்டர், இப்படி வச்சுக்கிறோமே. சென்டர் அனுப்புற டேட்டா ரிசீவருக்கு யாருக்கு போயிட்டு போகுது, ரவுட்டருக்கு வந்து தான் இங்க போகுது. அப்ப இந்த ரவுட்டர் வந்து என்னதுன்னா ஒரு நோட், விளங்கிச்சுனாங்கிறது இதுதான் நோட். அப்ப இப்ப நான் இங்க இருந்து அமெரிக்காக்கு அனுப்புற நேரம் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ரவுட்டர்கள் இடையில இருக்கும். அப்ப அதெல்லாம் ஒரு நோட்கள். நான் இதே கொழும்புக்கு அனுப்புற நேரம் நூறுக்கணக்கான நோட்கள் இருக்கும், விளங்கிச்சுனாங்கிறது. சோ இதுதான் நாங்க நோட்னு சொல்லுவோம். அப்ப சென்டரும் ரிசீவரும் எப்பயுமே நேரடியா இணைக்கப்பட்டிருக்க மாட்டாது. இடையில இந்த மாதிரி நோட்ஸ்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அப்ப அதுதான் முதல்ல சொன்னேன். இப்ப இங்க வெளிமட போஸ்ட் ஆபீஸ் இது கொழும்பு போஸ்ட் ஆபீஸ்னா இது வெளிமலையில இருந்து கொழும்பு போஸ்ட் ஆபீஸ்க்கு லெட்டர் போகுது இல்ல. இடையில ஃபர்ஸ்ட்க்கு எங்க போகுது, ஒரு பதுல்ல போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் அங்க இருந்து தான் கொழும்புக்கு போகுதுன்னா இடையில இருக்கிறது ஒரு மிடில், அதாவது இடையில இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் ஆபீஸ். அதே கான்செப்ட் தான், வேற எங்க ஒண்ணுமே இல்ல. சரியா? சோ அப்ப இதுதான் நாங்க அப்ப இந்த சென்டர் இந்த ரிசீவரோட இணைக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா இடையில நிறைய நோட்ஸ்கள் இருக்கு, நிறைய ரவுட்டர்ஸ்கள் இருக்கு. ஏதோ ரவுட்டரா இருக்கலாம், ஒரு டவரா இருக்கலாம், ஒரு நோட் இருக்கலாம், ஒரு சுவிட்சா இருக்கலாம், இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். பட் இது வந்து ஒரு நோட்னு எடுங்க. இப்பைக்கு நீங்க இது ஒரு நோட்னு எடுங்க. ரைட். இப்ப சென்டர் ஒரு குறிப்பிட்ட மெசேஜ் அனுப்புறாருன்னா சென்டர் அனுப்புற மெசேஜ் நேரடியா ரிசீவருக்கு வராது. இந்த லெட்டர் போடுற மாதிரியே தான் இது என்ன செய்யுதுன்னா முதலாவது சென்டர் கனெக்ட் ஆகி இருக்கிற நோடுக்கு தான் இந்த மெசேஜ் வரும். இப்ப கனெக்ட் சென்டர் இந்த நோடோட கனெக்ட் ஆகி இருக்கிறாரு. சோ டைரக்டா அதுக்கு தான் மெசேஜ் வரும். அப்ப இவரு தான் இங்க இருக்கக்கூடிய இந்த நோட் தான் இந்த மெசேஜ் அடுத்தது யாருக்கு அனுப்பணுங்கிறத டிசைட் பண்ணுவாரு. நான் சொல்றேன், இப்ப நாங்க அனுப்புற லெட்டர் ஒரு போஸ்ட் ஆபீஸ்க்கு போகுது, அந்த போஸ்ட் ஆபீஸ் டிசைட் பண்ணுவாங்க இது அடுத்தது எந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு அனுப்பணுங்கிறது அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா அதுல உள்ள அட்ரஸ்களை பார்த்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இப்ப சென்டர் அனுப்புனது இந்த நோடுக்கு வந்துருச்சு. இப்ப இந்த நோடு என்ன செய்யும்னா அது இன்னொரு நோடுக்கு அனுப்பும். அந்த நோடு என்ன செய்யும்னா அது இன்னொரு நோடுக்கு அனுப்பும். பாத்தீங்களா, ஒவ்வொரு நோடா மூவ் ஆகுது. இது என்ன செய்யும், அடுத்த நோடுக்கு அனுப்பும். ஃபைனலா அந்த நோட் ரிசீவருக்கு அனுப்பும். அப்ப உங்களோட டேட்டா எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா ஒவ்வொரு நோட் தாண்டி தான் ஃப்ளோ ஆகுது. அப்ப உண்மைக்கே இந்த செயல்பாட்டுக்கு பின்னுக்கு இருக்கிற லேயர் தான் டேட்டா லிங்க் லேயர். அப்ப டேட்டா லிங்க் லேயர் நெட்வொர்க்ல ரொம்ப முக்கியமான பணிகள் செய்து, அப்ப இந்த பணிகள்ல ஒண்ணு தான் தனக்கு வார ஒரு மெசேஜ அடுத்த ஒருத்தருக்கு கொண்டு போயிட்டு சேர்க்கிறது. அந்த முக்கியமான வேலையை யார் செய்துனா டேட்டா லிங்க் லேயர் செய்யும். அப்ப இதனால டேட்டா கம்யூனிகேஷன்ல இன்னொரு முக்கியமான லேயர் தான் டேட்டா லிங்க் லேயர். அதனால தான் நான் சொன்னேன், மேல நீங்க இது உங்களுக்கு ரொம்ப சிக்கலா இருந்தா இந்த போஸ்டல் சிஸ்டத்தை அழகா பாருங்க. லெட்டர் எனக்கு நேரடியா கொண்டு போய் என் ஃப்ரெண்டு கொடுக்க இயலாது. அப்ப ஏன் லெட்டரை கொண்டு போய் நான் போஸ்ட் பாக்ஸ்ல போடுறேன். அதுதான் இந்த மாதிரி இந்த டேட்டா இந்த நோடுக்கு வருது. போஸ்ட் பாக்ஸ்ல இருந்து போஸ்ட் ஆபீஸ்க்கு கொண்டு போய் கொடுக்குறாரு போஸ்ட்மேன், அதுதான் இந்த நோடுக்கு மூவ் ஆகுது. இது அடுத்த போஸ்ட் ஆபீஸ்க்கு போகுது, இதுதான் இந்த நோடுக்கு மூவ் ஆகுது. இது அடுத்த வீட்டுக்கு போகுது, வீட்டுல இது கடைசியில குறிப்பிட்ட பர்சன் கைக்கு லெட்டர் போகுது. சோ இது ஒரு ஆர்ட், ஒரு கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆர்ட் ஒன்று. இது ஒரு டிஃபரெண்டான கான்செப்ட் ஒன்று. சரியா? சோ இதை செய்யற லேயர் தான் டேட்டா லிங்க் லேயர். சோ இதோட இந்த டேட்டா லிங்க் லேயர்ல இன்னும் சில முக்கியமான பணிகள் இருக்கு. இந்த பணிகள் என்னங்கிறது தான் நாங்க பார்க்க போறோம். அப்ப பிசிக்கல் லேயர்ட பணிகள் மாதிரியே
டேட்டா லிங்க் லேயர் பணிகள்ல முதலாவது பணி வந்து பாத்தீங்கன்னா நோட் டு நோட் டெலிவரி. நான் சொன்ன உதாரணத்துல உங்களுக்கு விளங்கி இருக்கும். நோட் டு நோட் டெலிவரி அதுல ஒரு முக்கியமான ஒரு ஜாப். ஃப்ரேமிங் சட்டம்னு சொல்லுவோம் அது. ஃப்ளோ கண்ட்ரோல் டேட்டா ஃப்ளோ ஆகிறது. பிசிக்கல் அட்ரஸிங் பௌதீக முகவரி. எரர் டிடெக்ஷன் தவறுகளை இனங்காணல். எரர் கரெக்ஷன் தவறுகளை திருத்துதல். எக்ஸஸ் கண்ட்ரோல் அதாவது ஒரு 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 அடைவை கட்டுப்படுத்துறது, ஒரு எக்ஸஸ் கண்ட்ரோல் பண்றது. சரியா? சோ இப்ப இது கொஞ்சம் தான் டேட்டா லிங்க் லேயர்ல முக்கியமான பணிகள். சோ அப்ப நீங்க எக்ஸாம்ல இந்த ரிலேட்டடா கேள்விகள் வார நேரம் இது டேட்டா லிங்க் லேயர்ங்கிறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப இது டேட்டா லிங்க் லேயர் ரிலேட்டட் பண்ணி தான் இந்த கேள்வி கேட்கறாங்கிறத நல்லா விளங்கிக்கோங்க. அதனாலதான் சொன்னேன் நீங்க நெட்வொர்க்கை லேயர் வைஸ் தெரிஞ்சுக்கோங்க. அப்ப பிசிக்கல் லேயர்னா அதுல பணி எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கு. அப்ப அதுக்கு எது வந்தாலும் பிசிக்கல் லேயர் ரிலேட்டடா வர கேள்விகளை தான் இருக்கும். சரியா? ரைட். இப்ப டேட்டா லிங்க் லேயர்ல முதலாவது ஜாப்பை பார்ப்போம். நோட் டு நோட் டெலிவரினா என்னான்ட்டு. இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல அதைத்தான் மெயினா சொன்னேன். நோட் டு நோட் டெலிவரிங்கிறது என்னன்னா சென்டருக்கும் ரிசீவருக்கும் இடையில நிறைய கணுக்கள் இருக்கும். நோட்னு சொல்றது வந்து கணுக்கலாம், நாங்க கணுக்கள்னு சொல்லலாம். சோ அப்ப எப்பயுமே ஒரு டேட்டா ஒரு நோடுக்கு வந்துட்டு அடுத்த நோடுக்கு போய் சேரணும். இந்த நோட்ல இருந்து இந்த நோடுக்கு போய் சேர்ந்தா தான் இந்த நோடு அதை இன்னொரு நோடு நோக்கி அனுப்பும், இந்த நோடு அதை இன்னொரு நோடு நோக்கி அனுப்பும். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு நோட்களை தெரிவு செஞ்சு டேட்டாவை அந்த நோட்களின் ஊடாக அனுப்புற ஒரு பிரதான பணியை தான் டேட்டா லிங்க் லேயர் செய்து. இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா நோட் டு நோட் டெலிவரி அப்படின்னு சொல்லுவோம். இதைத்தான் நாங்க வந்து நோட் டு நோட் டெலிவரின்னு சொல்லுவோம். அப்ப இதெல்லாம் நோட்ஸ். பொதுவா நெட்வொர்க்ல நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நெட்வொர்க்ல இணைக்கப்படுற அனைத்து சாதனங்களையுமே கொமனா நாங்க ஒரு பேர் சொல்லலாம், நோட். விளங்கிச்சுனாங்கிறது சரியா? ஏன் நாங்க நோட்னு சொல்றோம்னா, இப்ப உதாரணத்துக்கு இது ஒரு கம்ப்யூட்டர், இது ஒரு கம்ப்யூட்டர், மேபி இது ஒரு சுவிட்சா இருக்கலாம், இது ஒரு ரவுட்டரா இருக்கலாம், இது ஒரு கேட்வேயா இருக்கலாம், அந்த மாதிரி டிஃபரெண்டான டிவைசஸா இருக்கலாம். பட் ஆனா நெட்வொர்க்ல அது இணைக்குது, நெட்வொர்க்கை இணைக்குது. சோ அதனால நாங்க இது எல்லாத்தையுமே காமனா சொல்லலாம். என்னதுன்னா நோட்னு சொல்லலாம், கணுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு கணுவிலிருந்து இன்னொரு கணுவுக்கான தரவு ஊடுகடத்தல உறுதி செய்யறவர் யாருன்னா டேட்டா லிங்க் லேயர் தான். இது அதுல ஒரு முக்கியமான ஒரு பணியா கருதப்படுது. அப்ப டேட்டாவை நாங்க ஒரு நெட்வொர்க்ல ஊடுகடத்துற நேரம் இதுதான் பேசிக்கான விஷயம். நீங்க ஒரு கூகுள் ஜிமெயிலுக்கு மெயில் ஒன்று அனுப்புறீங்கன்னா நீங்க இங்க இருந்து உங்களோட கம்ப்யூட்டர் டைரக்டா ஜிமெயிலுக்கு போகுது இல்லைன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப இது ஒவ்வொரு நோட தாண்டி போகுது. இந்த நோட்கள் என்னங்கிறது எங்களுக்கு இப்பைக்கு தேவையில்ல. பட் ஆனா நெட்வொர்க் கமெண்ட்ஸ்கள் சொல்லித்தார நேரம் நான் அழகா சொல்லித்தாரேன். இது நாங்க நோட்கள் கண்டுபிடிக்கலாம் எப்படி எப்படி எங்க டேட்டா ஃப்ளோ ஆகுதுன்னு. சரியா? நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நெட்வொர்க் கமெண்ட் எல்லாம் இருக்கு நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. பட் இப்ப இதுல பேசிக்கா விளங்கிக்கோங்க. அப்ப சென்டருக்கும் ரிசீவருக்கும் இடையில லிமிட் ஒன்னு சொல்லலாது. 5 நோட் இருக்கலாம், 10 நோட் இருக்கலாம், 100 நோட் இருக்கலாம், 1000 நோட் இருக்கலாம். அது நெட்வொர்க் கனெக்டிவிட்டியை பொறுத்து. சரியா? சோ அப்ப ஒவ்வொரு நோடுக்கு இடையில டேட்டாவை கொண்டு போயிட்டு சேர்க்கிற பிரதானமான பணி தான் டேட்டா லிங்க் லேயர்ல பணிகள்ல ஒண்ணு. சோ அப்ப இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா நோட் டு நோட் டெலிவரின்னு சொல்லுவோம். அப்ப சென்டர் அனுப்புனது இந்த நோடுக்கு வந்துச்சு. இப்ப இந்த நோடுக்கு ஒரு பொறுப்பு வந்துருச்சு. என்ன பொறுப்பு வந்துருச்சு? இப்ப இதை யாருக்குன்னா அனுப்பணும் அப்படிங்கிறது. இந்த நோட் அதை சூஸ் பண்ணும். இந்த நோட் மேபி இதை சூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி இதை சூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணி அந்த வழியில அந்த டேட்டாவை அனுப்பும். இப்ப இந்த நோட் என்ன செய்யும்னா அடுத்தது யாருக்கு அனுப்பணும்னு சூஸ் பண்ணி அந்த நோடுக்கு மெசேஜ் அனுப்பும். அப்ப இந்த நோட் அதை இன்னொரு நோடுக்கு அனுப்பும். ஃபைனலா இது வந்து சேர வேண்டிய நோடுக்கு வந்தோடனே அது மெசேஜ் பயனருக்கு காட்டப்படும். அப்ப மத்த எந்த நோட்லயுமே மெசேஜ் காட்டப்படாது. அது ஒவ்வொன்றுக்கு டெலிவரி பண்றது மட்டும்தான். அப்ப ஏன் மெசேஜ் காட்டப்படாதுன்னு சொல்றேன்னா, நீங்க ஒரு லெட்டரை எழுதி ஒரு என்வலப்ல போட்டுட்டீங்க. போயிட்டு உங்களோட போஸ்ட் ஆபீஸ்ல கொண்டு போய் போட்டதுக்கு பிறகு போஸ்ட் ஆபீஸ் லெட்டரோட சொல்லுக்கு பார்க்க மாட்டாங்களே, போஸ்ட் ஆபீஸ் பார்ப்பாங்க. இது எந்த அட்ரஸ்க்கு போற லெட்டர்னு பார்த்து அந்த அட்ரஸ்க்கு நோக்கி அனுப்பக்கூடிய போஸ்ட் ஆபீஸ்க்கு அனுப்புவாங்க. அந்த போஸ்ட் ஆபீஸ்ல அந்த அட்ரஸை மட்டும் தான் பார்ப்பாங்க. இப்படி வந்து 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 கடைசியா உங்களோட ஃப்ரெண்டுக்கு கையில இந்த லெட்டர் வந்தோன்னு தான் அவரோட சித்தா என்ன செய்வாரு, மெசேஜ பாப்பாரு. பாருங்க அதே விஷயத்தை இங்க எப்படி டிஜிட்டலா செஞ்சிருக்கிறாங்கன்ட்டு. சோ அப்ப நோட் டு நோட் டெலிவரி செய்யறது வந்து ஒரு முக்கியமான பணி இந்த டேட்டா லிங்க் லேயர்ல. அப்ப நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் ஒரு பணி. அப்ப இந்த பணியை சும்மா எழுத தெரிஞ்சு வேலை இல்ல. அப்ப இதுல என்ன நடக்குதுங்கிறத கிளியர் ஆக்கிக்கோங்க. அப்ப எப்பயுமே டேட்டா லிங்க் லேயர்ல நோட் ஒன்னு ஒழுங்கா ஒர்க் ஆகலன்னா
டேட்டா கம்யூனிகேஷன் ஒழுங்கா நடக்காது. டேட்டாவை அனுப்பாது. இந்த நோட் அனுப்பாடி எப்படி அனுப்பும்? அப்ப இந்த பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா டேட்டா லிங்க் லேயருக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பொறுப்பு. சரியா? ரைட். சோ இதுதான் முதலாவது பணி டேட்டா லிங்க் லேயர். ரெண்டாவது பணி வந்து ஃப்ரேமிங். என்ன ஃப்ரேமிங்னா இப்ப டேட்டா நீங்க உங்களுக்கு இந்த 7 நெட்வொர்க் கட்டமைப்புகள் நாங்க உங்களுக்கு முதல் காட்டினேன். ஸோ ஸ்டார்டிங் கிளாஸ்ல நாங்க பார்த்தோம். அப்ளிகேஷன் லேயர் டேட்டாவை கொடுக்குது பிரசன்டேஷன் லேயருக்கு, பிரசன்டேஷன் டேட்டாவை கொடுக்குது செஷன் லேயருக்கு, செஷன் லேயர் டேட்டாவை கொடுக்குது டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு, டிரான்ஸ்போர்ட் லேயர் நெட்வொர்க்கு டிரான்ஸ்ஃபர் டேட்டாவை கொடுக்குது. இப்ப நெட்வொர்க் லேயர் டேட்டா லிங்க் லேயருக்கு என்ன செய்யுதுன்னா டேட்டாவை கொடுக்குது. அப்ப நல்லா பார்த்துக்கோங்க, டேட்டா லிங்க் லேயருக்கு வாரது நெட்வொர்க் லேயர்ல இருந்து வார ஒரு டேட்டா தான். அப்ப என்ன கொடுக்கப்படுதுன்னா பேக்கெட் ஒன்று கொடுக்கப்படுது. தான் பேக்கெட்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரேமிங் நல்லா விளங்கிக்கோங்க. இந்த ஃப்ரேமிங்னா என்னங்கிறது. சரியா? ரைட். இப்ப இந்த பேக்கெட்டை வந்து இவர் என்ன செய்யறாருன்னா டேட்டா லிங்க் லேயருக்கு இந்த பேக்கெட்டை கொடுத்தோன்னே பேக்கெட்டுக்கு உள்ளுக்குள்ள விஷயங்கள் எதையுமே மாத்த இயலாது. ரீசன் அது நெட்வொர்க் லேயர் செஞ்ச வேலைங்க. நெட்வொர்க் லேயர் ஏதோ பண்ணி வச்சிருக்கிறாரு, அதை டேட்டா லிங்க் லேயருக்கு ஒண்ணுமே பண்ண இயலாது. பட் டேட்டா லிங்க் லேயர் வேணும்னா என்ன செய்யலாம்னா இந்த டேட்டா லிங்க் லேயர் ஒரு வேலையை செய்யும். என்னதுன்னா இந்த பேக்கெட்டுக்கு மேலதிகமான ஒரு ஒரு விஷயத்தை சேர்க்கும். மேலதிகமா இப்ப நான் சொல்றேனே, நான் ஒரு என்லப்ல ஒரு லெட்டர் தானே, அந்த என்லப்ப ஒரு பாக்ஸுக்கு போட்டு மூடுறீங்க. அப்ப இன்னைக்கு என்லப்ப உங்களுக்கு உடைக்கிறதுக்கு எந்த அதிகாரமுமே இல்லை. பட் இந்த என்லப்ப ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு பாக்ஸுக்கு போட்டு நீங்க சீல் பண்ணலாம் தானே. ஏன்னா இந்த பாக்ஸ் நீங்க ப்ரொடெக்ஷனுக்காக நீங்க போட்டது. அதே தான் டேட்டா லிங்க் லேயர் என்ன செய்யும்னா நெட்வொர்க் லேயர் கொடுக்கிற டேட்டாவை, அதாவது பேக்கெட்ஸை எடுத்து அந்த பேக்கெட்டை வந்து இது என்ன செய்யும்னா மேலதிகமா டேட்டா லிங்க் லேயர் சில விஷயங்களை எட் பண்ணும். எட் பண்ற நேரம் அது என்னவா மாறிடும்னா ஃப்ரேமா மாறிடும். அதுக்கு பேர் இப்ப என்னதுன்னா ஃப்ரேம். சோ இந்த கான்செப்டுக்கு பேர் தான் ஃப்ரேமிங்னு சொல்லுவோம். ஃப்ரேமிங்னு சொல்லுவோம். அப்ப இப்ப டேட்டா லிங்க் லேயரால உருவாக்கப்பட்டிருக்கிறது வந்து ஃப்ரேமிங். உங்களுக்கு உங்களுக்கு இன்னொரு பாஷையில சொல்றது எப்படி சொல்லலாம்? ரைட். இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா கொழும்புல ஒரு ஷாப்ல நீங்க என்ன செய்றீங்கன்னா ஆன்லைன்ல போயிட்டு டராஸ்ல ஒரு ஆர்டர் போடுறீங்க. ரைட். அப்ப நீங்க இப்ப XYZ ஒரு கம்பெனில நீங்க ஆர்டர் போடுறீங்க. சரியா? அப்ப XYZ கம்பெனில நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு Dress ஒரு டி-ஷர்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கிறோமே, ஒரு டி-ஷர்ட் வாங்குறீங்க. அப்ப XYZ கம்பெனி சும்மா டராஸ்ல வரவங்களுக்கு இந்த டி-ஷர்ட்டை கொண்டு போயிட்டு கொடுங்கன்னு போட மாட்டாங்களே. அவங்க என்ன செய்வாங்கன்னா அது அழகா அவங்களோட கம்பெனி சீல் அடிச்ச ஒரு பேக்ல உள்ளுக்கு போட்டு சீல் பண்ணி ஒட்டிடுவாங்க. ஒட்டி அட்ரஸ் எல்லாம் எழுதிடுவாங்க. அப்ப இந்த பேக் ப்ரொடெக்ஷன், இந்த டி-ஷர்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் அது ஒழுங்கா கொண்டு போயிட்டு சேர்க்கறதுக்காகவும் ஒரு பேக்கிங் பண்ணுனாங்க XYZ கம்பெனி. இப்ப இது டராஸ் பாரம் எடுத்துட்டு டராஸ் என்ன செய்வாங்கன்னா இப்ப இது உடைச்சு உள்ளுக்கு ஒண்ணுமே டராஸ்க்கு பண்ண இயலாது. அப்ப டராஸ் என்ன செய்வாங்கன்னா இந்த குறிப்பிட்ட பேக்குக்கு இன்னொரு பேக் போடுவாங்க. அவங்களோட கம்பெனி பேக் டராஸ் பேக் ஒன்று போடுவாங்க. போட்டு அவங்க அதை சீல் பண்ணி பேக்கிங் பண்ணுவாங்க. அப்ப உங்களோட கையில கிடைக்கிறது எதா இருக்கும்? அந்த டராஸ்ட பேக்கிங் பேக்கா தான் இருக்கும். அதை உடைச்சு உள்ளுக்கு போனீங்களா அந்த குறிப்பிட்ட கம்பெனியோட பேக்ல அந்த 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 குறிப்பிட்ட மெட்டீரியல் உள்ளுக்கு நீங்க எடுக்க முடியும். அப்ப இது உண்மைக்கே அந்த டேட்டா அந்த குறிப்பிட்ட ஒரு அந்த டி-ஷர்ட்டை ப்ரொடெக்ட் அனுப்புறதுக்கு தான் அது செய்யறாங்க. அதே தான் இங்கே நடக்குது, வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப நெட்வொர்க் லேயர் பேக்கெட்டை உருவாக்குது. அது பேக்கெட் எப்படி உருவாக்குது? செக்மெண்ட் எடுத்து அது பேக்கெட்டை உருவாக்குது. இப்ப டேட்டா லிங்க் லேயர் என்ன செய்யுதுன்னா பேக்கெட்டை எடுத்து அதை ஃப்ரேமா மாத்துது. அப்ப இந்த ஃப்ரேமா மாத்துறதை தான் நாங்க ஃப்ரேமிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப டேட்டா லிங்க் லேயர்ட இன்னொரு முக்கியமான பணி வந்து என்னதுன்னா ஃப்ரேமிங். ரெண்டாவது ஜாப் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரேமிங். அப்ப ஃப்ரேமிங்னா என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லலாம்னா தரவுகளை அனுப்புற நேரம் நெட்வொர்க் லேயர் அனுப்புற டேட்டாவை எடுத்து, அதாவது பேக்கெட்டை எடுத்து டேட்டா லிங்க் லேயர் என்ன செய்யும்னா அதுண்ட சில முக்கியமான விடயங்களை சேர்க்கிற நேரம் அது என்ன மாறிடும்னா ஃப்ரேமா மாறிடும். அப்ப இந்த ஃப்ரேமை உருவாக்குறது தான் ஃப்ரேமிங்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஃப்ரேம்ஸ் தான் எங்க வழங்கப்படுதுன்னா பிசிக்கல் லேயருக்கு வழங்கப்படுது டேட்டாவை அனுப்புறதுக்காக. இதான் இந்த நோட் டு நோட் டெலிவரி அப்படின்னு சொல்லுவோம். இது உண்மைக்கு நல்ல ஆட்டான ஒரு விஷயம். இது நாங்க என்ன டீட்டெயிலா சொல்லி தரேன் பாருங்க. டேட்டா லிங்க் லேயர் ரொம்ப கிளியரா விளங்கிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு லேயரா. சோ இதுதான் ஃப்ரேமிங்னு சொல்லுவோம். அப்ப இப்ப கேப்ப ரெண்டு விஷயம் சொல்லிட்டேன். நோட் டு நோட் டெலிவரினா ஒரு கணுல இருந்து இன்னொரு கணுக்கு டேட்டாவை கொண்டு போயிட்டு சேர்க்கிறது தான் இந்த டேட்டா லிங்க் லேயர் ஒரு பணின்னு பார்த்துட்டோம். அது கிளியர் தானே என்னங்கிறது. ரைட். ரெண்டாவது ஃப்ரேமிங். அப்ப ஃப்ரேமிங்னா என்ன?
டேட்டா லிங்க் லேயர் என்ன செய்யுதுன்னா நெட்வொர்க் லேயர்ல இருந்து டேட்டாவை எடுக்குது. அப்ப நெட்வொர்க் லேயர் இருந்து எடுக்கிற டேட்டா பேக்கெட் தான். அந்த பேக்கெட்டை உடைச்சு ஒண்ணுமே பண்ணலாது. பட் பேக்கெட்டுக்கு வெளியில என்ன வேணாலும் பண்ணலாம். அதை செய்யறாரு டேட்டா லிங்க் லேயர். அப்ப அது டேட்டா லிங்க் லேயர் அந்த வேலையை செய்யற நேரம் இப்ப பேக்கெட் என்னவாகிறதுனா ஃப்ரேமா மாறிடுது. பேக்கெட் ஃப்ரேமா மாறிடுது. அப்ப டேட்டா லிங்க் லேயரால அனுப்புற டேட்டா ஃப்ரேம் தான் அனுப்புது. அப்ப ஃப்ரேம் உள்ளுக்கு என்ன இருக்கு? பேக்கெட் இருக்கு. நல்லா விளங்கிக்கோங்க. பேக்கெட் உள்ளுக்கு என்ன இருக்கு? செக்மெண்ட் இருக்கு. உடைச்சு உள்ளுக்கு போற நேரம் எங்களுக்கு அந்த விஷயங்களை தான் நாங்க அவதானிக்கலாம். சரியா? ரைட். அப்ப இதுதான் ஃப்ரேம்ஸ்ங்கிறது. அப்ப டேட்டா லிங்க் லேயர் டேட்டா யூனிட் வந்து நாங்க ஃப்ரேம்னு சொல்லுவோம். சரியா? இப்ப இது என்ன கொஞ்சம் நல்லா கிளியரா விளங்கிக்கோங்க. ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். சோ இப்ப யூசர் இந்த ஒவ்வொரு லேயரும் என்ன செய்யுதுன்னா ஒவ்வொரு லேயர் ஒவ்வொரு பணியை செய்யுது. ஒவ்வொரு பணினா என்னன்னா நாங்க அனுப்புற மெசேஜுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை எட் பண்ணுது. எட் பண்ணி ஒரு ப்ரொடெக்ஷனோ செக்யூரிட்டிக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நாங்க அனுப்புறதுக்கு மேலதிகமா சில விடயங்களை அது எட் பண்ணுது. நான் முதல் சொன்னேன் டராஸ் ஏன் பேக் போடுறாங்கன்னா அவங்க போடாம கூட அனுப்பலாம், அது பிரச்சனை இல்லை. பட் டராஸ்க்கு தேவை அவங்க அனுப்புற பேக் டராஸ் ஒரு ப்ரொஃபஷனல் அனுப்பணும், கிளியர் அனுப்பணுங்கிறதுக்காக அவங்க ஒரு பேக்கிங்க போடுறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பேக்கிங் அவன் ஒண்ணுமே பண்ணல, மேலதிகமா ஒரு பேக்கிங் போடலாம். அது மாதிரி தான். அப்ப யூசர் ஒரு மெசேஜை டைப் பண்றாரு அப்ளிகேஷன் லேயர்ல, இதுதான் நான் நெட்வொர்க்ல அனுப்புற மெசேஜ். பட் இந்த மெசேஜ் பிரசன்டேஷன் லேயருக்கு வார நேரம் குறியீட்டா மாத்தப்படுது. நாங்க இது பிறகு பாப்போம். பிரசன்டேஷன் லேயர்ல இங்க தான் என்கிரிப்ஷன் நடக்குது. அதுக்கு பிறகு என்ன செய்யுதுன்னா யாரு சென்டர் ஐடிகள் கிரியேட் பண்ணப்படுது. சென்டர் ரிசீவர் ஐடி. அடுத்தது டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு வார நேரம் டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ன செய்யும்னா போர்ட் அட்ரஸ்னு ஒரு முகவரியை சேர்க்கும். அது இவருடைய வேலை. சரியா? இப்ப இதே நெட்வொர்க் லேயருக்கு வார நேரம் நெட்வொர்க் ஐபி அட்ரஸ் சேர்க்கும். நீங்க ஐபி அட்ரஸ் கணக்குகள் படிப்பீங்களே, அப்ப இது நெட்வொர்க் லேயர் குறிப்பிட்ட ஒரு டேட்டாக்கு ஒரு டேட்டாவை சேர்க்குது. அதுதான் ஐபி அட்ரஸ்கள். ரைட். இப்ப நாங்க இதுக்கு அடுத்தது தானே பாக்குறோம். இந்த டேட்டாவை எடுத்து என்ன செய்யுதுன்னா டேட்டா லிங்க் லேயர் பாருங்க. இப்ப இது இது ஒரு லேயர்ட வேலை, இது ஒரு லேயர்ட வேலை, இது ஒரு லேயர்ட வேலை. இந்த இருக்கு இது நெட் டேட்டா லிங்க் லேயர் செஞ்ச வேலை. அப்ப டேட்டா லிங்க் லேயர் என்ன செய்யுதுன்னா மெக் முகவரிகள் போடுது. நாங்க பார்ப்போம் மெக் முகவரிகள் என்னால நாங்க பார்ப்போம். மெக் முகவரிகள் மட்டும் இல்ல, சில இது மாதிரி சில முக்கியமான விடயங்களை எட் பண்ணும். எட் பண்ற நேரம் இப்ப இது வந்து ஒரு ஃப்ரேம் ஆகிறது. இது ஒரு ஃப்ரேம். இது வந்து என்னதுன்னா ஒரு பேக்கெட். இது வந்து என்னதுன்னா ஒரு செக்மெண்ட். இப்படித்தான் ஒவ்வொரு இதுலயும் டேட்டாஸ்கள் இருக்கு. அப்ப இந்த ஃப்ரேம்ஸ் உருவாக்குறது தான் நாங்க ஃப்ரேமிங்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரேம்ஸ் உருவாக்குறது தான் நாங்க ஃப்ரேமிங்னு சொல்லுவோம். அப்ப இது டேட்டா லிங்க் லேயர்ல முக்கியமான ஒரு பணி. அப்ப நல்லா விளங்கிக்கோங்க. நெட்வொர்க் லேயர்ல இருந்து டேட்டாவை எடுத்து டேட்டா லிங்க் லேயர் அதோட பணிகளை அந்த டேட்டா மேல அப்ளை பண்ற நேரம் இப்ப அந்த டேட்டா என்னவா மாறிடுதுன்னா ஃப்ரேமா மாறிடுது. அப்ப டேட்டா லிங்க் லேயர் அனுப்புறது எதுனா ஃப்ரேமை தான் அனுப்புது. சரியா? அப்ப அதுதான் ஃப்ரேமிங்னு சொல்லுவோம். அப்ப ரெண்டு பணிகள் கிளியராக இருக்கணும். நோட் டு நோட் டெலிவரினா என்ன, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேமிங்ஸ்னா என்ன, ஃப்ரேமிங் ஃப்ரேமிங்ங்கிறது ஃப்ரேம்ஸ் உருவாக்குறது. சரியா? ரைட். சோ அதான் அந்த ரெண்டு பணிகளும். இப்ப மூணாவது பணி தான் பௌதீக முகவரி. அதாவது பிசிக்கல் அட்ரஸ்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் யூஸ் பண்ணுவாங்க, என்னதுன்னா மெக் அட்ரஸ், மீடியா எக்ஸஸ் கண்ட்ரோல் அட்ரஸ்னு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி மெக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல விரிவாக்கத்தை எழுதிக்கோங்க. மீடியா எக்ஸஸ் கண்ட்ரோல் அட்ரஸ்னு கூட சொல்லலாம், அல்லது மெக் அட்ரஸ்னு சொல்லலாம். இதுக்கு ஜெனரலா சொல்ற பேர் வந்து பௌதீக முகவரி. இப்ப ஒரு முகவரிக்கு நாங்க வந்திருக்கிறோம். ஏன்னா நீங்க நிறைய ஐபி அட்ரஸ்களை பத்தி தான் விழுந்து நாங்க நெட்வொர்க்ல கணக்குகள் செய்வோம். ஐபி அட்ரஸ்கள் நாங்க நிறைய விதமான கணக்குகள் செய்வோம். பட் நெட்வொர்க்ல 3 அட்ரஸ் இருக்கு. நல்லா விளங்கிக்கோங்க. 3 அட்ரஸ் இருக்கு. ஒன்னு வந்து போர்ட் அட்ரஸ், ரைட்? ரெண்டாவது வந்து மெக் அட்ரஸ், மூணாவது வந்து ஐபி அட்ரஸ். இந்த 3 அட்ரஸ்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உதாரணத்துக்கு நாங்க ஐபி அட்ரஸ் வந்து நெட்வொர்க் லேயர்ல வேலை. இப்ப நாங்க பார்க்க போற மெக் அட்ரஸ் வந்து டேட்டா லிங்க் லேயர்ல வேலை. போர்ட் அட்ரஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர்ல வேலை. அப்ப 3 லேயர் 3 அட்ரஸ்களை அப்ளை பண்ணுது. அப்ப உங்களுக்கு அடே ஏன்டா இவ்வளவு அட்ரஸ்கள் தேவை, இதுல இப்படி அட்ரஸ்கள் இல்லாம அனுப்பி இப்படி நிறைய குழப்பங்கள் நிறைய பேருக்கு வரலாம். அப்ப நல்லா விளங்கிக்கோங்க. இதுல ஏதாவது ஒரு அட்ரஸ் ஒர்க் ஆகலனா கூட
மெசேஜ் சரியான இடத்துக்கு சரியான பர்சனுக்கு போய் சேராது. சோ அதனால இந்த 3 அட்ரஸுமே ரொம்ப முக்கியம் ஒரு மெசேஜ் அனுப்புற நேரம். சோ இப்ப அதுல முதலாவது அட்ரஸ் தான் பார்க்க போறோம். மேக் அட்ரஸ்னா என்ன அப்படிங்கிறது. சரியா? ரைட். இப்போ நீங்க விளங்கிக்கிறணும். இதுவும் நான் அந்த ஏன் லெட்டர்ல எக்ஸ்பிளைன் பண்றேன்னா உண்மையை சில விஷயங்களை டிஜிட்டலா எக்ஸ்பிளைன் பண்ற நேரம் விளங்கிக்கிறது ரொம்ப சிக்கலா இருக்கும். சரியா? பட் நாங்க அதை ஜென்ரலா ஒரு காமனான எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா இருந்தா அது உங்களுக்கு கிளியரா விளங்கும். இப்ப சேம் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், ஒரு லெட்டரை தான் யூஸ் பண்ணிருக்கிறேன் எதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, இந்த 3 முகவரிகளை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. சரியா? ரைட். அப்ப இந்த லெட்டர்ல ஃப்ரம் டு உங்களுக்கு தெரியும். டூ வந்து லெட்டர் யாருக்கு யார் அனுப்புறாருங்கிறது. டூ வந்து பாத்தீங்கன்னா லெட்டர் யாருக்கு அனுப்புறாங்க, ஃப்ரம் வந்து யாரு அந்த லெட்டர் அனுப்புறாங்க அது தெரியும் தானே, ஃப்ரம் டூன்னு சொல்லுவோம். இப்ப இந்த லெட்டர்ல ஃப்ரம் லெட்டர் பாருங்க, நேம் ஒரு பர்சன் நேம் இருக்கு. ஸோ அது சென்டர்ட நேம். அதுக்கு கீழே இது வந்து ரிசீவர்ட நேம், யாருக்கு அனுப்புறோம். ரோஷானுங்கிறது ரிசீவர்ட நேம், சிதாராங்கிறது சென்டர்ட நேம். இப்ப நம்பர் 50 கேண்டி ரோடுங்கிறது சென்டர் த ஸ்ட்ரீட் அட்ரஸ், அவங்க வீடு இருக்கிற ரோட் முகவரி. அப்ப நம்பர் 50 கேண்டி ரோட்ல தான் அவங்க வீடு இருக்குன்னு அர்த்தம். இது ரிசீவர் அட்ரஸ் வந்து நம்பர் 10 பதுல் ரோட். அப்ப இந்த வீடு இருக்கிற லொகேஷன் தான் இது. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நுவரேலிய. அப்ப இந்த நுவரேலியங்கிறது சென்டர், அதாவது ஃப்ரம் சென்டர் த சிட்டி, அவர் எந்த சிட்டிங்கிறது. இது பண்டாரவலங்கிறது ரிசீவர் த சிட்டி. இப்ப இல்ல 3 விஷயங்கள் இருக்கு. என்னன்னா இப்ப இந்த ஒரு அட்ரஸ் எடுத்துக்கிட்டீங்களா, 2 எடுத்துக்கிறோமே நாங்க. 2 எடுத்துக்கிட்டமா இருந்தா சென்டர்ட நேம், ரிசீவர்ட நேம் இருக்கு, ரிசீவர்ட ஸ்ட்ரீட் அட்ரஸும் வீட்டு நம்பரும் இருக்கு, ரிசீவர்ட சிட்டி இருக்கு. ரைட். இப்ப நாங்க இதுல நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த லெட்டர்ல நான் 2 அட்ரஸ்ல இந்த பேரை நான் போடல. இப்ப இந்த லெட்டரை கொண்டு போயிட்டு நீங்க போஸ்ட் பாக்ஸ்ல போடுறீங்க அல்லது ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல போடுறீங்க. பட் இப்ப இந்த லெட்டர் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நம்பர் 10 பதுல்ல ரோட் பண்டாரவல முகவரியில் இருக்கிற வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இந்த லெட்டரை கொடுக்கலாம். அது டிசைட் பண்ணலாம். ஏன்னா இது யாருக்குங்கிறது தான் இங்க தெரியாம இருக்கு. பட் ஆனா இது குறிப்பிட்ட வீட்டுக்கு போயிட்டு கொடுத்துடலாம். அந்த வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இந்த லெட்டரை கொடுத்துடலாம். ஆனா லெட்டரை வீட்டுல எடுக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும். என்னது, இந்த லெட்டர் நாங்க யாருக்கு கொடுக்கிறது? ஏன் இதுல யாரோட பேர் இல்ல, சென்ட் அதாவது ரிசீவர்ட நேம் இல்ல. ஆனா ரிசீவர்ட நேம் இல்லாட்டியும் இந்த லெட்டர் என்ன செய்யுதுன்னா அந்த குறிப்பிட்ட வீட்டுக்கு போய் சேருது. அது என்னங்கிறது. ரைட். இப்ப பாப்போம். இப்ப நான் என்ன செய்யறேன்னா இதுல இந்த இத ரிமூவ் பண்ணிடுறேன். இப்ப இதுல இந்த அட்ரஸ் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்ப இந்த லெட்டர் எப்படி போகும், இந்த இப்ப லெட்டர் எப்படி போகும் யோசிச்சு பாருங்க. ரோஷான் பண்டாரவல, ரோஷான் பண்டாரவல இதுல 2 விஷயங்கள் தெரியும். ஒண்ணு தான் கன்ஃபார்மா தெரியும், இந்த லெட்டர் ரோஷானுங்கிற யாருக்கோ போகணுங்கிறது தெரியும். பட் இந்த லெட்டர் பண்டாரவலிக்கு போகணுங்கிறதும் தெரியும். பட் பண்டாரவலை இந்த லெட்டரை கொண்டு வந்து சேர்த்துடலாம். எழுந்தானே பண்டாரவலிக்கு கொண்டு வந்து சேர்த்துடலாம். பட் இப்ப பண்டாரவலையில ரோஷானை தேடிடுமா? பிராக்டிகலே இல்ல. பட் ஆனா பண்டாரவல போஸ்ட் ஆபீஸுக்கு இந்த லெட்டர் வந்துடும். ஆனா இப்ப இந்த லெட்டர் ரிஜெக்ட் ஆகும் ரீசன் என்னதுன்னா, இந்த லெட்டரை ஓனரை தேடிக்கிறே இல்லாது, ஏன்னா கொண்டு போயிட்டு கொடுக்க இயலாது. ஏன்னா அவரோட சரியான முகவரி, வீட்டு முகவரி இந்த இடத்துல இல்ல. அவரோட பேரும் சிட்டியும் மட்டும்தான் இருக்கு, பட் வீட்டு முகவரி இல்ல. அப்ப இதை டெலிவரி பண்ண இயலாது. ரைட். இப்ப நாங்க என்ன செய்வோம்னா கடைசி இந்த பாட்டை ரிமூவ் பண்ணிடுவோம். இப்ப இந்த லெட்டரை பாருங்க. இப்ப இந்த லெட்டர் ரோஷான் ஓகே யாருன்னு தெரியல, பட் ரோஷானுக்கு தான் போகுதுன்னு தெரியும். நம்பர் 10 பதுல ரோட்னு தெரியும். நம்பர் 10 பதுல ரோட் எங்க இருக்கும்னா பண்டாரவலையிலையும் பதுல ரோட் நம்பர் 10 பதுல ரோடுன்னு இருக்கும், ஹப்புத்தலையும் இருக்கும். எல்லா இடத்துலயுமே பதுலை நோக்கி வர இடங்கள் எல்லாத்துலயுமே பதுல ரோடுனா இப்படிதானே இருக்கும். அப்ப இது எங்க கொண்டு போயிட்டு கொடுக்கறதுன்னு கிளியரிட்டி ஒண்ணு இருக்காது. அதனால தான் இந்த லெட்டர் சரியா போயிட்டு சேரணும்னா 3மே ரொம்ப முக்கியம். அப்ப இந்த பேரும் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும், அவரோட வீட்டு அட்ரஸும் தெரிஞ்சிருக்கணும், அவரு இந்த சிட்டியில இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் நெட்வொர்க்ல அந்த 3 அட்ரஸ். அது உண்மைக்கு இங்க நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறது சொல்றேன். பேர் தெரிஞ்சாதான் வீட்டுக்கு வர லெட்டர் வீட்டுல யாருக்கு கொடுக்கணுங்கிறது தெரியும். அப்ப இதுதான் உண்மைக்கு நெட்வொர்க்ல போர்ட் அட்ரஸ். இது டிரான்ஸ்போர்ட் லேயர்ட ஒரு வேலை. டிரான்ஸ்போர்ட் லேயர் செய்யற ஒரு வேலை தான் போர்ட் அட்ரஸ். நாங்க பிறகு பார்ப்போம் டிரான்ஸ்போர்ட் லேயரை பத்தி பாக்குற நேரம்.
அப்ப இது தெரிஞ்சாதான் யாருக்கு லெட்டர் போகுதுன்னு தெரியும். இது தெரிஞ்சாதான் எந்த வீடுங்கிறது தெரியும். அப்ப இதுதான் நாங்க சொல்லுவோம் ஐபி அட்ரஸ். இதுதான் ஐபி அட்ரஸ். வீட்டு லொகேஷனை காட்டுற மாதிரி தான் ஐபி அட்ரஸ். உங்களோட கம்ப்யூட்டரை காட்டுறது வந்து ஐபி அட்ரஸ் தான். இப்ப இந்த கடைசி ஒன்று இருக்கு பாருங்களேன், பண்டாரவலங்கிறது இது தான் கிட்டத்தட்ட மெக் அட்ரஸ். மெக் அட்ரஸ். அப்ப உண்மைக்கு அப்ப மெக் இந்த பண்டாரவலன்னு தெரிஞ்சா லெட்டரை பண்டாரவலைக்கே கொண்டு வந்து சேர்த்துடலாம். பட் அடுத்த யாருக்குன்னு கொடுக்கல. அது பாத்தீங்களா, இதுதான் இந்த 3 அட்ரஸ்களும் ரொம்ப முக்கியமான முகவரிகளா யூஸ் பண்ணப்படுது. அப்ப நாங்க அனுப்புற ஒரு மெசேஜ்ல இந்த 3 அட்ரஸுமே இருக்கு. 3மே இருக்கு. நாங்க ஐபி அட்ரஸ் மட்டும் தான் நீங்க நிறைய பார்த்தாலும் இந்த 3மே இருக்கு. சாரி. சோ அதுல ஒண்ணு தான் இந்த பிசிக்கல் அட்ரஸிங்கிறது. சோ இதுதான் இன்னொரு பேர் என்னது, மெக் அட்ரஸ்னு சொல்லுவோம், பௌதீக முகவரின்னு சொல்லுவோம். சோ இதைத்தான் நீங்க விளங்கிட போறீங்க இப்ப. இப்ப கிளியரா என்னங்கிறது, இந்த 3மே ஏன் தேவைங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? சோ இது ஒரு கம்ப்யூட்டர், அப்ப இது சென்டர், இது ரிசீவர்னா உண்மைக்கு இந்த சென்டருக்கு ஒரு மெக் அட்ரஸ் இருக்கும். இது இந்த குறிப்பிட்ட கம்ப்யூட்டரை அடையாளப்படுத்துறதுக்குன்னு ஒரு முகவரி இருக்கும். சோ அது வந்து ஒண்ணு மெக் அட்ரஸ், இன்னொன்னு இருக்கும் என்னதுன்னா ஐபி அட்ரஸ். அதுக்கு என்ன இருக்கும்னா ஐபி அட்ரஸும் இருக்கும். அப்ப இதைத்தான் நாங்க ஐபி அட்ரஸ்னு சொல்றோம், இதைத்தான் நாங்க மெக் அட்ரஸ்னு சொல்றோம், சரியா? அப்ப இந்த லெட்டர்ல இருக்கக்கூடிய இந்த 3 விடயங்கள் மாதிரி தான். பட் இதுல உங்களுக்கு ஒரு அட்ரஸ் நான் காட்டல, போர்ட் அட்ரஸ். போர்ட் அட்ரஸும் இதுல ஒரு முக்கியமான விடயம். ஐபி அட்ரஸ்க்கு பின்னுக்கு ஒரு நம்பர் ஒன்று செட் ஆகும். இந்த நம்பரை தான் போர்ட் அட்ரஸ்னு சொல்லுவோம். நெட்வொர்க்ல இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆகினாலும் டேட்டா சரியான லொகேஷனுக்கு போக இயலாது. நான் அதனால தான் உங்களுக்கு இந்த லெட்டர் எக்ஸாம்பிள் சொன்னேன். இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆகினாலும் குறிப்பிட்ட இடத்துக்கு லெட்டர் சரியான நபருக்கு போய் சேராது. சோ அதனால தான் இந்த 3 அட்ரஸுமே ரொம்ப முக்கியமான ரோலை வர்க் பண்ணுது. அப்ப ஐபி அட்ரஸை மட்டும் வச்சுக்கிட்டு டேட்டாவை கொண்டு போக இயலாது. சோ அதனால தான் எங்களுக்கு முக்கியமான இன்னொரு அட்ரஸ் தான் இந்த பிசிக்கல் அட்ரஸ், பௌதீக முகவரி அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுதான் இது சம்பந்தமான ஒரு அறிமுகம். சோ பிசிக்கல் அட்ரஸ்ங்கிறது என்னங்கிறது இப்ப நாங்க இதுக்கு பிறகு பார்ப்போம். பிசிக்கல் அட்ரஸ்னா என்ன அப்படிங்கிறது, சரியா? ரைட். அப்ப ஒரு மெக் அட்ரஸை பொறுத்தவரையில இது முக்கியமா ஒரு பிசிக்கல் அட்ரஸ் இயல்புகளை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுல முக்கியமானது தான் இது 48 பிட். அதாவது இது வந்து 48 பிட்களை கொண்டு எழுதப்படுற ஒரு அட்ரஸ். இப்ப ஐபி அட்ரஸ் வந்து 32 பிட் தானே, ஐபி அட்ரஸ் வந்து 32 பிட். ஆனா மெக் அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா 48 பிட்ஸ்களை கொண்டு உருவாக்கப்படுற அட்ரஸ். அப்ப உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல எங்கேயாவது பிசிக்கல் அட்ரஸ் எத்தனை பிட்ஸ் யூஸ் பண்ணுதுன்னு கேட்டா நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, 48 பிட். 48 பிட். அப்ப 48 பிட்ங்கிறது என்னன்னா ஒரு கணனிக்கு ஒரு முகவரி வழங்கப்படுது, அதான் மெக் முகவரி. அது பைனரி நம்பர்ஸ்ல ரீப்ரசன்டேஷன் பண்ற நேரம் அது எத்தனை பிட்ஸ்கள்ல எழுதப்படுதுன்னா 48 பிட்கள் எழுதப்படுதுங்கிறது தான் அதோட மீனிங். நல்லா விளங்கிக்கோங்க. அது 48 பிட்ங்கிறது அதுதான். எங்கேயுமே நாங்க டைரக்டா 48 பிட்ல ரீட் பண்ண மாட்டோம். பட் ஆனா கம்ப்யூட்டர் ரீட் பண்றது அத 48 பிட்ல தான், சரியா? அப்ப மெக் அட்ரஸ் எப்பயுமே 48 பிட்ஸ்களை கொண்டதா இருக்கும். ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அது யூனிக். சோ யூனிக்ங்கிறது என்னன்னா தனித்துவமானது. அப்ப தனித்துவமானதுங்கிறதுல என்ன மீன் பண்றாங்கன்னா, ஒரு உபகரணத்துக்கு ஒரு மெக் அட்ரஸ் இருக்குமா இருந்தா இன்னொரு உபகரணத்துக்கு அதே மெக் அட்ரஸ் இருக்காது. அப்ப உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உபகரணங்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள மெக் அட்ரஸ் வந்து யூனிக்கா இருக்கும், டூப்ளிகேட் இருக்காது, ஒரே மாதிரி 2 இருக்காது. சோ அதுதான் இந்த இடத்துல யூனிக்னு சொல்றாங்க. அப்ப இன்னொரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க, மெக் அட்ரஸ்கள் எப்பயுமே டூப்ளிகேட் ஆகாது, தனித்துவமானதா இருக்கும். அதுதான் யூனிக்ங்கிறது, சரியா? ரைட். மூணாவது இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இத சேஞ்ச் பண்ணே இயலாது. பட் ஐபி அட்ரஸ் அப்படி இல்லை. ஐபி அட்ரஸ் எங்களுக்கு வேண்டிய மாதிரி மாத்தலாம். ஐபி அட்ரஸ் நாங்க கொடுக்கறதுனால வேண்டிய மாதிரி மாத்தலாம். பட் ஆனா மெக் அட்ரஸ்ங்கிறது சேஞ்ச் பண்ணே இயலாது. உதாரணத்துக்கு உங்களோட மொபைல் போன், இந்த மொபைல் போன் உருவாக்கப்படுற நேரம் இதுல டேட்டா கம்யூனிகேஷன் ரிலேட்டடான ஹார்ட்வேர்களுக்கு ஒரு ஒரு மெக் அட்ரஸ் வழங்கப்படும். அப்ப அந்த மெக் அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ண இயலாது, மாத்த இயலாது. சோ அதனால தான் அதை நாங்க என்னன்னு சொல்றோம்னா cannot be changed. அப்ப மெக் அட்ரஸ் மாத்த இயலாது, சரியா? ரைட். சோ நாலாவது
இதை யார் அசைன் பண்ணுவாங்கன்னா மேனுஃபேக்சரர் தான் அசைன் பண்ணுவார். மேனுஃபேக்சர் தான் அசைன் பண்ணுவார்னா, இப்போ ஏண்ட ஃபோன் வந்து சாம்சங் ஃபோனா இருந்தா ஏண்ட ஃபோனை உருவாக்குற நேரம் இதுக்கு ஒரு மெக் அட்ரஸ் கொடுப்பாங்க. அது யாரு கொடுப்பானா சாம்சங் கொடுப்பாங்க. பட் சாம்சங் டைரக்டா அதை கொடுத்தாலும் சாம்சங் இன்டர்நேஷனல் நெட்வொர்க் ஆர்கனைசேஷன் கிட்ட இருந்து தான் அந்த ரைட்ஸ்கள் எடுத்து தான் கொடுக்கணும், ஸ்டாண்டர்டுக்கு கீழே தான் கொடுக்கணும். பட் ஆனா அது அசைன் பண்றது வந்து மேனுஃபேக்சர்ஸ் தான். அப்ப அது உண்மைக்கே மாத்தேலாது, அது மேனுஃபேக்சர்ஸால அசைன் பண்ணப்படுறதுனால மாத்தேலாது. ரைட். அப்ப இந்த 48 பிட்ல கொடுக்கப்படுற மெக் அட்ரஸ் ரீட் பண்றதுக்கு கஷ்டம்ங்கறனால அது எப்படி ரீப்ரசன்டேஷன் பண்ணப்படும்னா ஹெக்ஸாடெசிமல்ல பிரசன்டேஷன் பண்ணப்படும். அதாவது 16 எண்கள்ல தான் மெக் அட்ரஸ்கள் இருக்கும். உங்களோட போன்ல போயிட்டு செட்டிங்ஸ்ல நீங்க சர்ச் பண்ணி பாருங்க மெக்ன்ட்டு அல்லது பிசிக்கல் அட்ரஸ்ன்ட்டு ஒரு அட்ரஸ் காட்டும். பட் அது 48 பிட் நீங்க தேடி வேலை இல்லை, அது 48 பிட்ல உங்களுக்கு காட்டாது. உங்களுக்கு ரீட் பண்றது லேசுக்கு அது என்ன செய்யும்னா ஹெக்ஸாடெசிமல் வடிவத்துல காட்டும். ஹெக்ஸாடெசிமல் வடிவத்துல காட்டும். இதா பாருங்க, இதா இருக்கு. இது ஹெக்ஸாடெசிமல் நோட்டேஷன்ஸ் தானே. B0 AB C1 54 FF AC. அப்ப இதுதான் ஹெக்ஸாடெசிமல் நோட்டேஷன். அப்ப எப்பயுமே மெக் அட்ரஸ் வந்து ஹெக்ஸாடெசிமல் ரீப்ரசன்டேஷன்ல தான் இருக்கும். ரைட். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் தான் இந்த ஒவ்வொரு இலக்கங்களும் ஹெக்ஸாடெசிமல் ஒவ்வொரு நம்பர்களும் எப்படி செப்பரேட் பண்ணப்படுதுன்ட்டு. அப்ப இது எப்படி செப்பரேட் பண்ணப்படுதுன்னா சம்டைம்ஸ் ஹைபன்ல செப்பரேட் பண்ணப்படும், அப்படி இல்லாட்டி கோலன்ல செப்பரேட் பண்ணப்படும், அப்படி இல்லாட்டி நோ செப்பரேட்டர். பட் இது ரொம்ப குறைவா, நோ செப்பரேட்டர்ங்கிறது குறைவு. ஒன்னு ஹைபன்ல செப்பரேட் ஆகும், இல்லாட்டி கோலன்ல செப்பரேட் ஆகும். இப்ப ஐபி அட்ரஸ் எடுத்துக்கிட்டமா இருந்தா அது 32 பிட். அது என்ன செய்யப்பட்டிருக்குன்னா டெசிமல்ல காட்டப்பட்டிருக்கு, டொட் மூலமா செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கு. பாத்தீங்களா, டொட் மூலமா செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கு. அது ஐபி முகவரி. இப்ப நாங்க ஐபி முகவரி படிக்கல, அடுத்து தான் ஐபி முகவரி படிப்போம், சரியா? பட் இப்ப ஞாபகத்துல வச்சுக்கோங்க, மெக் அட்ரஸ், பிசிக்கல் அட்ரஸ். ஒவ்வொரு தரவு ஊடுகடத்தல் உபகரணங்களுக்கு பின்னுக்கும் மெக் அட்ரஸ் இருக்கும். மெக் அட்ரஸ் எங்க வரும்னா இப்ப எல்லா உபகரணத்திலையும் மெக் அட்ரஸ் இருக்குன்னு சொல்லல, அது டேட்டா கம்யூனிகேஷனுக்கு எந்தெந்த உபகரணங்கள் இன்வால்வ் ஆகுதோ அது எல்லாத்துக்கும் பின்னுக்குமே மெக் அட்ரஸ் இருக்கும், கட்டாயமா மெக் அட்ரஸ் இருக்கும், சரியா? ஏன்னா டேட்டா லிங்க் லேயர் அவரோட வேலையை செய்வாரு மெக் அட்ரஸ் உதவியோட தான். அதனால டேட்டா லிங்க் லேயர் வேலை செய்யணுமா இருந்தா மெக் அட்ரஸ் கட்டாயம். மெக் அட்ரஸ் வச்சு தான் டேட்டா லிங்க் லேயர் எந்த நோடுக்கு டேட்டாவை அனுப்பணுங்கிறத டிசைட் பண்ணும். ஸோ அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெக் அட்ரஸ்ங்கிறது. ஸோ இதுதான் நெட்வொர்க்ல டேட்டா லிங்க் லேயர்ட பிசிக்கல் அட்ரஸ் சம்பந்தமான ஒரு அறிமுகம் ஒன்று. ஸோ அப்ப எப்பயுமே இது 48 பிட்கள்ல தான் காட்டும், 48 பிட்கள்ல தான் இருக்கும். பட் ஆனா இப்படி எங்களுக்கு ரீட் பண்ண இயலாது, யூசருக்கு இது டக்குன்னு ரீட் பண்ண இயலாது. அப்ப இது யூசருக்கு டக்குன்னு ரீட் பண்ண இயலன்னா இது என்ன செய்வாங்கன்னா இது லேஸுக்கு ஹெக்ஸாடெசிமல் வடிவத்துல இத சேஞ்ச் பண்ணி இருக்கிறாங்க. சோ இதுதான் பாருங்க, இடையில எப்படி செப்பரேட் ஆயிருக்கு, கோலன். சம்டைம்ஸ் கோலனுக்கு பதிலா ஹைப்பனும் யூஸ் ஆகலாம், ஹைப்பன் அப்படி டேஷும் யூஸ் ஆகலாம். சோ அப்ப இதுதான் பிசிக்கல் அட்ரஸ். அப்ப நல்லா நினைச்சுக்கோங்க, எல்லா டேட்டா கம்யூனிகேஷன் பண்ற உபகரணங்களையும் கட்டாயமா ஒரு மேக் அட்ரஸ் இருக்கும். அது உற்பத்தி நிறுவனத்தினால வழங்கப்பட்டிருக்கும் ஒரு யூனிக்கான முகவரி. இப்ப சொல்லித்தானே இப்ப ஏன் இந்த மேக் அட்ரஸ் தேவை அப்படிங்கிறது. ஏன் இந்த மேக் அட்ரஸ் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இது ஒரு நெட்வொர்க். இப்ப நாங்க பார்த்த நெட்வொர்க் எல்லாம் உங்களுக்கு சிம்பிளான ஒரு நெட்வொர்க் வரைஞ்சிருக்கேன். இவர் சென்டர், இவர் ரிசீவர், இவர் வந்து இடையில இருக்கிற ஒரு நோட். இந்த நோட், ரைட்? நோட்னா அது ஒரு கம்ப்யூட்டரா இருக்கலாம், ரவுட்டரா இருக்கலாம், சுவிட்சா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பட் அது ஒரு டேட்டா கம்யூனிகேஷன்ல இன்டர்கனெக்ட் பண்ற ஒரு முக்கியமான நோடுங்கிறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க, சரியா? ரைட். இப்ப இதுக்கு ஒரு மெக் அட்ரஸ் கொடுத்துருக்கிறேன், இதுக்கு ஒரு மெக் அட்ரஸ், இதுக்கு ஒரு மெக் அட்ரஸ். கிளியரா? இப்ப இதுல வந்து பாருங்க, B0 ABC1 நான் லேஸுக்கு கடைசி டிஜிட் கொஞ்சம் டிஃபரெண்டா மாத்திருப்பேன், அவ்வளவுதான். இல்ல கொஞ்சம் டிஃபரெண்டா மாத்திருப்பேன், சரியா? அப்ப இது ஒரு டிஃபரெண்ட் மெக் அட்ரஸ், இது டிஃபரெண்ட் மெக் அட்ரஸ், இது டிஃபரெண்ட் மெக் அட்ரஸ். இதுக்கு ஒரு ஐபி முகவரி இருக்கு. நாங்க ஐபி முகவரி பத்தி பார்க்கல, பட் ஐபி முகவரி பிறகு பார்ப்போம். இது இந்த கம்ப்யூட்டர் ஐபி முகவரி, இது இந்த கம்ப்யூட்டர் ஐபி முகவரி, இது இந்த கம்ப்யூட்டர் ஐபி முகவரி. டிஃபரெண்டான 3 ஐபி முகவரிகளும் டிஃபரெண்டான 3 மெக் முகவரிகளும் இருக்கு. இப்ப இந்த சென்டர்
ஒரு மெசேஜ் அனுப்புறாரு, யாருக்குன்னா ரிசீவருக்கு தான். சென்டர் ஒரு மெசேஜ் அனுப்பணும் யாருக்குன்னா ரிசீவருக்கு. பட் சென்டருக்கு நேரடியா ரிசீவருக்கு மெசேஜ் அனுப்ப இயலாது. சென்டர் அப்ப பார்க்கிறார் என்னன்னா, இடையில யார் இருக்கிறாருன்னு பார்க்கிறாரு. இடையில இருக்கிறவர் தான் இந்த குறிப்பிட்ட நபர். அப்ப இவர்ட மெக் அட்ரஸ் தான் இது. இது மெக் அட்ரஸ். அப்ப சென்டர் உண்மைக்கு டேட்டா அனுப்பணும் இங்க ரிசீவருக்கு. பட் ரிசீவர்ட மெக் அட்ரஸ் எல்லாம் அவருக்கு தெரியாது. பட் ரிசீவர்ட ஐபி அட்ரஸ்க்கு தான் அவர் டேட்டா அனுப்புவாரு. சரியா? ரைட். நல்லா பாத்துங்க. இதுதான் மெக்ட ரொம்ப பிசிக்கல் அட்ரஸ் ஏன் தேவைங்கிறது உங்களுக்கு விளங்கிக்கலாம். சரியா? அப்ப இந்த சென்டர் கேக்கும் இவர்கிட்ட மெசேஜ் ஒன்று இருக்கு நான் அனுப்புறேன், அதை நீங்க அனுப்பலுமா அப்படிங்கிறது. உண்மைதான். இவருடைய வேலை நோட் டு நோட் டெலிவரி தானே. இங்க இருந்து இங்க அனுப்புறது, இங்க இருந்து இங்க அனுப்புறது தானே இவருடைய வேலை. அப்ப இந்த கம்ப்யூட்டரோட டேட்டா லிங்க் லேயர் இந்த கம்ப்யூட்டரோட டேட்டா லிங்க் லேயர் கிட்ட கேட்கும், ஹாய் நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பவா. நெட்வொர்க்ல அப்படிதான் கம்யூனிகேட் நடக்கும். சரி, நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவான்னு தான் நான் ஒரு ஃப்ரேம் அனுப்பவா அப்படின்னு கேக்குது. அப்ப இவர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். என்ன பண்ணுவார்னா, சரி சென்ட் பண்ணுங்க, ஓகே நீங்க அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன் அந்த மெசேஜ். இவர் ரிப்ளை ஒன்று கொடுக்குறாரு. கொடுக்குற நேரம் தான் பாருங்க மெசேஜ். என்ன மெசேஜ்? ஹாய். நான் அனுப்புற சென்டர் அனுப்புற மெசேஜ் வந்து ஹாய். சென்டர் இந்த மெசேஜ்ல ரெண்டு முக்கியமான விடயங்களை சேர்க்கிறாரு. ஒன்னு ரிசீவர்ட ஐபி அட்ரஸ். இந்த பாருங்க 220.4.2.5 தான் ரிசீவர்ட ஐபி அட்ரஸ். சோ இப்போ இந்த மெசேஜ்ல அந்த ஐபி அட்ரஸ் எழுதப்பட்டிருக்கு. ரைட். பட் மெக் அட்ரஸ் தெரியாது. இதுல மெக் அட்ரஸ் எங்க இவருக்கு தெரியாது. ஏன்னா இவர் நேரடியாக இவரோட இல்லையே. பட் அதனால இப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, இவர் யாருக்கு அனுப்புறாரு? இவருக்கு தானே அனுப்புறாரு. அப்ப இந்த மெசேஜ்ல இவரோட மெக் அட்ரஸ் எழுதி அனுப்புறாரு. இதுதான் நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம். சரியா? ரைட். இப்ப இந்த மெசேஜ் வருது. இந்த மெசேஜ் யாருக்கு வருதுன்னா, இந்த குறிப்பிட்ட இந்த ஐபி முகவரி உள்ள ஒரு குறிப்பிட்ட நோடுக்கு இந்த மெசேஜ் வருது. இப்ப இந்த நோடு என்ன செய்யும்னா, இது தண்ட மெசேஜ் ஆன வெரிஃபிகேஷன் பண்ணணும். தண்ட மெசேஜ் ஆன வெரிஃபிகேஷன் பண்ணணும். அது எப்படி வெரிஃபை பண்ணுதுன்னா, செக் பண்ணும். அப்ப இதுல 3 லேயர் இருக்குமே. டேட்டா லிங்க் லேயர் இருக்கும். அந்த இப்ப இதுல டேட்டா லிங்க் லேயர் இருக்கும். இதுலயும் டேட்டா லிங்க் லேயர் இருக்கும். இந்த டேட்டா லிங்க் லேயர் எதை பார்க்கலாம்னா, அதுல மெக் அட்ரஸ் மட்டும் தான் செக் பண்ணலாம். ஏன்னா டேட்டா லிங்க் லேயருக்கு இதை போயிட்டு செக் பண்றதுக்கான ரைட்ஸ் இல்ல, போகவும் இல்லை. ஏன்னா இது பேக்கெட் தானே, இது பேக்கெட் உள்ளுக்குள்ளது. பட் அதுக்கு பார்க்கலாம். இதுல மெக் அட்ரஸ் செக் பண்ணலாம். இது மெக் அட்ரஸ் செக் பண்ணுது. மெக் அட்ரஸ் செக் பண்ற நேரம், சரி இது எனக்கு வந்த ஐபி, எனக்கு வந்த ஒரு மெசேஜ் தாங்கிறது நினைச்சுக்கிறது. இது எனக்கு வந்த மெசேஜ்ங்கிறது